ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆரோக்கிய ஒளி மாதாவுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க வேண்டியும் ஜேன் அண்ட் ஜூட் புனித யூதா ததேவுக்கு நன்றியாகவும் பிள்ளை கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் எட்னா நிர்மலா குமாரி 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் அருள் தந்தை பால் தலாமோர் ஆண்மலை பாற்றிக்காகவும் அமல்ராஜ் சவரிமுத்து சவரியம்மாள் பீட்டர் அமல்தாஸ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் பலவேந்திர சாமி புஷ்பராணி பாஸ்கர் தேராஜ் அருள்ராஜ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆரோக்கியநாதன் நடேசன் வினோத் தமாஸ் வாணி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஹென்றி ஜெயகரன் எட்னா நிர்மலா குமாரி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சுபதினம் இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே. இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாள். நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா. மண்ணில் பணி செய்ய நல் மனதை உண்மை பணியாற்றுகின்ற நல் மனம் வாழ்க. மண்ணில் பணி செய்ய நல் மனதை உண்மை பணியாற்றுகின்ற நல் மனம் வாழ்க. கண்பட்ட இடமெல்லாம் கிறிஸ்து நாமம் மண்ணுலகில் பரப்புகின்ற அருள் வரம் வாழ்க. கண்பட்ட இடமெல்லாம் கிறிஸ்து நாமம் மண்ணுலகில் பரப்புகின்ற அருள் வரம் வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று திருச்சபையோடு சேர்ந்து நாம் திருத்தூதர்களான புனித சீமோன், புனித யூதா இவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இவர்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டவரோடு வாழ்ந்தார்கள், உண்டார்கள், உறங்கினார்கள். ஆண்டவரை பார்த்தார்கள், தொட்டார்கள், ஆண்டவரை உணர்ந்தார்கள், ஆண்டவர் போதித்ததை கேட்டார்கள், அவருடைய புதுமைகளை எல்லாம் பார்த்து அவரை நம்பினார்கள், அவருக்கு சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். இரு புனிதர்கள், 2 திருத்தூதர்களை நாம் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பின்பலத்திலிருந்து வந்தவர்கள். சீமோன் தீவிரவாதியாக இருந்து ஆண்டவருடைய சீடராக இருந்தவர். யூதா யூதா ததேயுஸ் என்று சொல்லுவார்கள். யூதா ஆண்டவருடைய உறவினராக இருந்து ஆண்டவரால் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தார். இவர்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருந்தார்கள், மறைசாட்சிகளாக இறந்தார்கள். ஆண்டவருடைய மறைசாட்சியாக இருந்தார்கள்.
இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஈரான், கிரேக்கம், எகிப்து போன்ற நாடுகளுக்கு ஒன்றாக அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்க சென்றவர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக மறைசாட்சியம் பகர்ந்தவர்கள். சீமோன் வெட்டப்பட்டார், அறுக்கப்பட்டு ரம்பத்தால் அறுக்கப்பட்டு அவர் மறைசாட்சியாக இறந்தார். யூதா கோடாரியால் வெட்டப்பட்டு அவர் மறைசாட்சியாக இறந்தார் என்று வரலாறு கூறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இவர்களை தேர்ந்தெடுத்து பல நாடுகளுக்கு சென்று தம்மை பற்றி போதிக்கவும் நற்செய்தியை போதிக்கவும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தி ஆண்டவர் நம்மையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நாமும் அவருக்கு சாட்சிகளாக வாழ நம்மை வழிநடத்த வேண்டி இந்த திருப்பலியிலே வரம் கேட்டு ஜெபிப்போம். நாமும் ஆண்டவருடைய சாட்சிகளாக வாழும் சாட்சிகளாக இருக்க ஆண்டவரிடம் வரம் கேட்டு ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த குற்றங்குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல்
இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம் புனித திருத்தூதர்கள் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள செய்தீரே. திருத்தூதர்களான சீமோன், யூதா எனும் புனிதர்களின் பரிந்துரையால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பெருகி திரு அவை என்றும் வளர்ச்சி பெற கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியரல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள், சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 19. பதிலுரை பாடல் திருப்பாடல் 19. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. படைப்புகளின் அறிக்கைகள் உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கைகள் உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றிற்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். அறிக்கைகள் உலகெங்கும் சென்றடைகின்றது.
படைப்புகளின் அறிக்கைகள் உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 12 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டவர் ஒவ்வொரு ஊராக சென்று போதித்து வருகின்றார். மக்களை சந்திக்கின்றார், அவர்களுக்கு போதிக்கின்றார், அவர்கள் நடுவிலே புதுமைகளை செய்கின்றார், பிணிகளை குணமாக்குகின்றார், இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கின்றார், நோயுற்றவர்களுக்கு நலமளிக்கின்றார். இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இப்பொழுது இன்றைய தினம் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டது போல இன்று தனக்கு பின் தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று திருத்தூதர்களை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். தன்னுடைய சீடர்களை அழைத்து சீடர்களிலிருந்து ஒரு 12 பேரை திருத்தூதர்களாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவர்களை உருவாக்குகின்றார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியின் துவக்கத்திலே நாம் முதல் பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பெயரிடுகின்றார், அழைக்கின்றார். ஆகவே அந்த திருத்தூதர்களோடு அவர் சென்று மக்கள் மத்தியிலே பல போதனைகளை செய்கின்றார். இதைத்தான் 2ஆம் பகுதியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். திருத்தூதர்களும் ஆண்டவரோடு செல்கின்றார்கள். ஆண்டவருடைய போதனையை கேட்கின்றார்கள். அவர் செய்த புதுமைகளை பார்க்கின்றார்கள். அவர் எந்த ஒரு சூழ்நிலையில் என்றால் ஆண்டவர் பெருந்திரளான மக்களை திருத்தூதர்களோடு சென்று பெருந்திரளான மக்களை சந்திக்கின்றார்.
போதிக்கின்றார், பிணிகளை குணமாக்குகின்றார். அவருடைய வல்லமை அங்கே வெளிப்படுகின்றது. அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். பெருந்திரளான மக்கள் ஆண்டவரை பார்க்க, குணமாக கேட்பதற்காக, ஆண்டவர் போதிப்பதை கேட்பதற்காக திரண்டு வருகின்றார்கள், ஒன்று சேர்ந்து வருகின்றார்கள். ஆண்டவரை தேடி நாடி செல்லுகின்றார்கள், குணமடைகின்றார்கள். சென்றவர்கள் அனைவரும் அவரிடமிருந்து அருளை பெற்று செல்கின்றார்கள். இதைத்தான் இன்றைய நற்செய்தியின் 2வது பகுதியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாமும் ஆண்டவரை தேடி வருகின்றோம். பெருந்திரளான மக்கள் மத்தியிலே ஆண்டவர் நிற்கும்போது அங்கே அவருடைய வல்லமை வெளிப்பட்டதால் அவர்களுடைய நோய்கள் எல்லாம் போக்கப்பட்டது, அவர் போக்கியதால் என்று நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். நாமும் ஆண்டவரை நாடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரை தேடி வந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வருகின்றோம். அந்த மக்களிடம் ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவருடைய வல்லமை அந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவருடைய வல்லமையை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். எவ்வளவு வல்லமை மிக்க ஆண்டவராக இருக்கின்றார் என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆகவே தான் பல பகுதிகளிலிருந்து ஆண்டவரை தேடி வருகின்றார்கள், திரண்டு வருகின்றார்கள், அவரை தொட முயலுகின்றார்கள். நாமும் அதே நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி செல்வோம். அவர் வல்லமை மிக்க ஆண்டவராக இருக்கின்றார். தம்முடைய வல்லமையால் நம்மை குணமாக்குகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். தன்னுடைய வல்லமையை நம் மீது பொழிந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு, உறுதியான நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை தேடி செல்வோம். அவரை தேடி சென்றவர்கள், அவரை நாடி சென்றவர்கள் குணம் பெற்றார்கள், நலம் பெற்றார்கள், ஆசீர்வாதம் பெற்றார்கள். செல்வோம் ஆண்டவரிடம், ஆண்டவரை தேடி செல்வோம், நாடி செல்வோம். உறுதியான மனநிலையோடும், உறுதியான ஆழமான நம்பிக்கையோடும், விசுவாசத்தோடும் ஆண்டவரிடம் செல்வோம். ஆண்டவர் அவருடைய வல்லமையை நம் வழியாக வெளிப்படுத்துவார். அவர் தம்முடைய வல்லமையை நம் மீது பொழிந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன். கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன். கண்ணீர் கலந்த நினைவு எல்லாமே உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன். உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், எல்லாம் அர்ப்பணித்தேன். அப்பமும் ரசமும் கையளிக்கும் போது என்னையும் சேர்த்து அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், எல்லாம் அர்ப்பணித்தேன். எனது ஆசைகள் எல்லாமே உனது ஆசியால் நிரம்ப அர்ப்பணித்தேன். எனது ஆசைகள் எல்லாமே உனது ஆசியால் நிரம்ப அர்ப்பணித்தேன். எனது வழிகள் திட்டங்கள் எல்லாமே உமது என்று நான் அர்ப்பணித்தேன். உமது என்று நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன்,
அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான சீமோன், யூதா என்னும் புனிதர்களின் முடிவில்லா மாட்சிக்கு வணக்கம் செலுத்தி உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டல்களை ஏற்று இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பற்றுதலோடு உமது புகழை குரலெழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளேன். கிறிஸ்துவின் திருவுடல் மரத்தில் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாயனில் வா வா, நிம்மதி வாழ்வாயனில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வா வா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வா வா. அன்பின் பகிர்வே என் தேவா, அன்பின் பகிர்வே என் தேவா. அனுதின உணவாய் எனில் வா வா, அனுதின உணவாய் எனில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிர் இயேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் தூய ஆவியாரோடு ஒன்றித்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். சீமோன் யூதா எனும் திருத்தூதர்களின் வணக்கத்துக்குரிய பாடுகள் எங்களை உமது அன்பில் நிலைத்திருக்க செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியார் நவநாள் ஜெபம். புதுமைகள் பல புரிய பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரிய வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நலமளித்து வழிநடத்துவாராக. ஆமென். கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்கின்ற உத்தமிக்க உத்தமரே அந்தோனியா, உத்தமிக்க உத்தமரே அந்தோனியா, மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோனியா, அந்தோனியா, அந்தோனியா. கோவேறு கழுதை கூட கூடி நின்ற கூட்டம் காணு குனிந்து வணங்க செய்த அந்தோனியா, குனிந்து வணங்க செய்த அந்தோனியா. கோவேறு கழுதை கூட கூடி நின்ற கூட்டம் காணு குனிந்து வணங்க செய்த அந்தோனியா, குனிந்து வணங்க செய்த அந்தோனியா. சேட்டை செய்யும் சாத்தானுக்கும் சாட்டை அடி கொண்டு அதன் கோட்டை தனி தகர்த்திட்ட அந்தோனியா, அந்தோனியா, அந்தோனியா.
கத்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்கின்ற உத்தமிக்க உத்தமரே அந்தோனியா. உத்தமிக்க உத்தமரே அந்தோனியா. மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோனியா. அந்தோனியா அந்தோனியா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.